கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான இந்த மாவா லட்டு லெஸ் தென் ஹாஃப் அன் ஹவர்ல செஞ்சிடலாம். அதாவது அன்ஸ்வீட்டன் கோவால செய்யற இந்த லட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே விசேஷம். பேன்ல அன்ஸ்வீட்டன் கோவா இது கூட 150 கிராம் பன்னீரை துருவி சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு ரெண்டுத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க. குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி பைண்ட் ஆயிருக்கணும். இப்ப இதுக்கு ஸ்வீட்டனிங்காக நான் கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்க அரை கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம், இல்ல அரை கப் இந்த மாதிரி கல்கண்டை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ரெடி பண்ண மிக்சர்ல 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ், அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கல்கண்டு பொடி நான் அரை கப் சேர்த்திருக்கேன். சக்கரை பவுடர் சேர்த்ததும் இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரீசர்ல ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிடும். ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த லட்டு உங்களுக்கு மைல்டான இனிப்புல தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இது திகட்டவே திகட்டாது. இதுக்கு நம்ம அழகா கோட் பண்றதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1/4 கப் எடுத்துட்டு அதுல இதை நல்லா உருட்டி எடுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, பார்க்க கூட ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல டெக்கரேட்டிவா நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் பிஸ்தா பருப்பு ரோஸ் பெட்டல்ஸும் வச்சிருக்கேன். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க என்ன ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வீட்டில் செஞ்சீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?